ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். நேற்று வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். அதோட ப்ளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோஸ் பாருங்கள். கொலுசு வந்து ரொம்ப நாளாகவே வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த கொலுசு வந்து அம்மா வாங்கி கொடுத்தது வந்து லூஸ் ஆகிடுச்சு. மற்றபடி கொலுசெல்லாம் நல்லா தான் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சமான கொலுசு. சரி, இதை போட்டுட்டு அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாமே சொல்லி தான் போய்ட்டுருந்தோம். ஆக்சுவலாக வந்து இப்போ கோல்டு ரேட் மட்டும் அதிகமாகிட்டு போகலாங்க. கூடவே சில்வர் ரேட் வந்து அதிகமாகிட்டு இருந்து நாங்கள் வாங்கியிருந்த டைம் அப்போ வந்து 1 கிராம் வந்து 120 கிட்டே இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு அது வந்து ஜால்ரா வச்சு முத்து வச்சு அந்தமாரி போடுறதோட மெலிசான் டைப் தான் எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். அதுதான் வந்து ரெகுலராக போட்டுக்கிறதுக்கும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, இருந்தாலுமே வந்து ஜால்ரா டைப்லாம் எடுத்து காமிச்சாங்க. அதில் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடல் தான், நிறைய பேர் போட்டிருப்பாங்க. முத்து வந்து இதில் கம்மியாக இருந்தது, பட்டையும் ஒரு பட்டையாக இருந்தது. இதிலே வந்து 2-3 டிசைன்ஸும் இருக்குமே சொன்னாங்க. சரி, இது பிடிச்ச மாதிரியும் இருந்தது. இருந்தாலும் வந்து ரெகுலராக போட்டுக்க கம்ஃபர்டபுளாக இருக்குமான்ற மாதிரி யோசித்து பார்த்துட்டே இருந்தேன். இதிலே வந்து 2-3 கலெக்ஷன்ஸும் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பட்டையாக வந்து முத்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. ஒன்றுத்து வந்து ஒரு பட்டையாக வந்து முத்து அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. முத்து அதிகமாக இருந்தால் ரொம்ப ஜங்கு ஜங்குன்னு கேட்கும். அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக எடுத்துக்கலாமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். இது ஒரு மாடல் பிடிச்சிருந்தது. சரி, இதை வச்சுட்டு மெலிசான டைப் எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டேன். அதையுமே சரி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்பவுமே கொலுசுன்னு எடுத்துக்கிட்டால் வந்து ஃபுல்லாக முத்து வச்சது, இந்த மாதிரி வந்து தொங்கிறது, அப்படி இல்லைனா வந்து செயின் மாடல், இந்த மாதிரி மாடல்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆன்டிக் மாடல்லாம் போகணுன்னு ஆசை. பட் என் கால் சைஸ் வந்து ரொம்பவே சின்னது. எனக்கு வந்து எப்பயுமே கலெக்ஷன்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே ரேரு. அதனால் எப்பயும் போட்ட டிசைனாகவே போடுற மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு கடைக்கு 2 கடை ஏறி இறங்கி பார்த்தேன். இருந்தாலுமே என்னோடய சைஸுக்கு வந்து செட் ஆகலை எங்கேயுமே. சரி இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இந்த மாடலே எடுத்துக்கலாமான்னு பார்த்தேன். இந்த மாடல் பிடிச்சிருந்தது. பட் எக்ஸஸாக அமௌண்ட் நம்ம ரொம்பவே பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி, அதனால் வந்து வேறு டைப் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். அதில் வந்து இந்த மாதிரியான மெலிசான டைப் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருந்தது. கீழே வந்து மாங்காவாக இருந்தது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த மாடல் யாரும் போட்டு வந்து பார்க்கல. காலுக்குமே கரெக்டாக இருந்துச்சு. அதனால் சரி இதே டிசைனை எடுத்துக்கலாமேன்னு சொல்லிவிட்டு பழைய கொலுசை வந்து கொடுத்துட்டு திரும்ப வந்து அமௌண்ட் வந்து 3000 கிட்டே பே பண்ணோம். அது எவ்வளோ கிராம் தெரில, இது எவ்வளோ கிராம் ஞாபகம் இல்லை. ஆனால் கூட வந்து எக்ஸஸ் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த கொலுசுனால், அந்த ஜால்ரா கொலுசுனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. சரி, இதுவே நம்ம கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலுசு எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த கொலுசு. இடையே முத்து வச்ச மாதிரியும் சவுண்ட் வந்து கம்மியாக தான் கேட்கும். அதனால் சரி இந்த டிசைனே எடுத்துக்கலாம் சொல்லி எடுத்துக்கிட்டேன். இந்த மாடல் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. இப்போ ரீசெண்டாக யார் புதுசாக கொலுசு வாங்கினீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.